உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது. வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் நிஜம் தொலைக்காட்சியில் இன்றைய விசேஷித்த வார்த்தை மூலமாக, என்ற நிகழ்ச்சி மூலமாக உங்களோடு கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. அநேகர் இந்த வார்த்தையை படித்து கொண்டு ஜெபித்து அந்த வார்த்தையின்படி நிறைவான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று வருகிறது நினைத்து மனதார ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த நாளிலும் உங்கள் முன்னால் ஒரு வேத வசனத்தை வைக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் மைய பகுதியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது. ஒரு காலும் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஒரு காலும் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் கெட்டு போய் கிடக்கிறது. சில நேரம் வாழ்ந்திருக்கிறது, சில நேரம் செழித்திருக்கிறது, ஒரு சில நேரம் கெட்டு போகிறது. மற்ற நேரத்தில் நல்ல சந்தோஷமாக இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் சில நேரத்தில் துக்கமாக இருக்கிறோம். சில நாள் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறோம், ஆனால் சில நாள் அப்படியே சோர்ந்து போய் பலவீனத்தில் இருக்கிறோம். தொழில் ஒரு சில நாட்கள் நல்லா இருக்கிறது, ஆனால் ஒரு சில நாட்களில் தொழில் நலிவடைந்து போகிறது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எனக்கு அருமையான தேவஜனமே, நிறைய காரியங்கள், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், கையின் பிரயாசம் கெட்டு போகிறது. ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், அவைகள் கெட்டு போவதில்லை, ஒரு காலும் கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னா என்னைக்குமே அது கெட்டு போகாது. நமக்கு இருக்கிற சமாதானம் ஒரு நாளும் குறைஞ்சி போகாது. நமக்கு இருக்கிற சந்தோஷம் ஒரு நாளும் கெட்டு போகாது. நம்முடைய கையின் பிரயாசம், தொழில் ஒரு காலும் கெட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, கெட்டுப்போவதில்லை, ஒரு காலும் கெட்டு போவதில்லை. எது கெட்டு போவதில்லை? இந்த வசனத்தில் சொல்லப்படுது அவைகள். அவைகள் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நல்ல ஒரு வார்த்தை. அவைகள் என்றால் எவைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் ஆடுகள். என் ஆடுகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, என் ஆடுகள்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அவருடைய ஆடுகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லையே. அவருடைய ஆடுகள் யார்? என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது அவருடைய ஆடுகள். யாரெல்லாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்கள் தான் நம்முடைய ஆண்டவருடைய ஆடுகள். அந்த ஆடுகளை அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லுகிறார். அந்த ஆடுகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொழுது அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. யாருக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறாரோ அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை. அவை யார் அவருக்கு பின் செல்கிறோமோ, யார் அவருக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்கள் தான் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒரு காலும் கெட்டு போவதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, நீங்களும் நானும் நம்முடைய இயேசப்பாவனுடைய பிள்ளைகளாய் இருப்போமையானால், அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய், அவருக்கு பின் செல்கிறவராய் நாம் இருந்தால் நாம் ஒரு காலும் கெட்டு போவதில்லை.
எனக்கு அருமையான தேவஜனமே, இன்னைக்கு நிறைய கெட்டு போயிட்டு என்று சொல்கிறதுக்கு காரணம் என்ன? நாம் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகிறோம். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் கூட பல இடங்களில் ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடாமல் போகிறோம். அவருக்கு பின் செல்லாமல் வேற ஏதோ வழியில் போகிறோம். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியம் கெட்டு போகிறது. நாம கூட கெட்டு போகிறோம். அவைகள் கெட்டு போவதில்லை, ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரே காரியம், ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்லுங்கள். சுயத்திற்கு செவி கொடுக்காதீர்கள், சுய சித்தத்தின்படி ஓடாதீர்கள். ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்லுகிற பிள்ளையாய் இருப்பீர்களேயானால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுப்பார். நாம ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு கர்த்தர் தருவாராக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே கூட அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை என்ற வேத வசனத்தை கொண்டு எங்களோடு கூட பேசி இருக்கிறீங்க. என்னுடைய வாழ்க்கையில் கெட்டவைகள் ஏராளம், கெட்டு போனவைகள் ஏராளம். அதற்கு காரணம் உமக்கு பின் செல்லலை, உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் எங்கள் சுய விருப்பத்தின்படி ஓடி அலைந்து திரிந்ததுனால நிறைய காரியங்கள் கெட்டு போக நாங்களே காரணமாக இருந்திருக்கிறோம். இன்றைக்கு மன்னிங்கப்பா. உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து உமக்கு பின் செல்லுகிற பிள்ளைகளாய் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இனி எந்த காரியமும் ஒரு காலம் கெட்டு போகாதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வீராக. நன்மை கிருபை தொடரட்டும். இந்த நாள் பிள்ளைகள் எங்கே போனாலும் வந்தாலும் உடைய சமூகம் முன் செல்லட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு உண்டாகட்டும், கிருபைகள் பெருகட்டும். இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்ய நீங்கள் செய்ய போறதற்காக நன்றி. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஒரு காலம் கெட்டு போவதில்லை. அவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்து அவருக்கு பின் செல்லுங்கள். வாழ்க்கையில் இனி கெட்டு போகிற நிலைமை வராது. எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.